நான் எனக்கென நீ நினைக்க எழுதி நிற்கிறேன். திலீப், ஏன் இப்படி எல்லாரும் அவளை அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? அதான் அவள் சொல்கிறாள், அவள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டான்னு. விடுங்களேன். ராகவ், ருஷி, கீர்த்து இல்லாமல் எங்கள் மேரேஜ்க்கு நானே ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அவள் எப்படி ஒத்துக்குவா? டேய், அப்படி இல்லைடா, சொல்கிறத கேள் ஃபஸ்ட்டு. டேட் ப்ளீஸ், இதுக்கு மேலே யாராவது வந்து இதை பற்றி பேசி ரேணுவை அழ வச்சிடாதீங்க. அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அண்ணா, ராகவால் வர முடியாதண்ணா. அவன் சுச்சுவேஷன் அப்படி. அவன் ஒர்க்கை விட்டுட்டு வர முடியாது. ருஷி அவள் வீட்டில் விடவே மாட்டாங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அவங்களால வச்சு பரவாயில்ல, என் பொண்ணு இவங்களை விட்டு இருக்கவே மாட்டா. பட் இப்போ ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா ஹைதராபாத் போயிருக்கா. கண்டிப்பாக அந்த வேலையை முடிக்காமல் வரவே மாட்டா. அட்லீஸ்ட் இன்னும் 5 months ஆச்சு ஆகும் அவன் வரதுக்கு. பரவாயில்ல, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்போது மேரேஜ் வச்சுக்கலாம். ஏய், சொல்கிறது கேளுடா. உனக்கு இந்த 2 weeks மேரேஜ் பண்ணி ஆகணும். இல்லைனா இன்னும் ஒரு 1.5 year கல்யாணமே பண்ண முடியாதுன்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கான். டேய், நீ எப்போதுல இருந்து அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்ச? திலீப், நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, பெரியவங்க இதெல்லாம் நம்புகிறாங்க. அவங்க சொல்கிறத கேளுடா. முடியாதுடி மாப்பிள்ள, சொன்னால் கேளுங்க ப்ளீஸ். மாமா, என்னால் என் ரேணுவை அழ வச்செல்லாம் அவள் கழுத்தில் தாடி கட்ட முடியாது மாமா. அவங்க இல்லாமல் அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டா. எனக்கு அவள் ஹாப்பினஸ் தான் முக்கியம். அதுக்காக நீ இன்னும் ஒரு 1.5 years வெயிட் பண்ண போறியாப்பா? என் ரேணு எனக்கு கடப்பாலா இல்லையான்னு தெரியாமலே நான் 3 years வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ அவள் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1.5 years வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. லைஃப் லாங் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். மாமா ப்ளீஸ் மாமா, ஒத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, பட் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் மாமா. மச்சான், நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போவும் திரும்ப சொல்கிறேன். எனக்கு என் ரேணுவோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். அவள் சந்தோஷம், அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க இல்லாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தட்ஸ் ஃபைனல். இப்போ நீ என்ன தாண்டா முடிவாக சொல்ல வர? இதுக்கு மேலே ஒரு முடிவும் இல்லைம்மா. முடிவை என்னால் முடியாதுன்னு சொல்ல வரேன். இதுக்கு மேலே நோ ஆர்குமெண்ட்ஸ். நான் போகிறேன். புருஷா, ஏய், ஏன்டி அழுகுற? நான் உன் லைஃப்பில் வந்ததுலேருந்தே உன்னை அழ வச்சுட்டு தாண்டி இருக்கேன். எனக்கே என் மேலே ரொம்ப கோவம் வருது. ப்ளீஸ் அழாதடி. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய், எப்படி சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அவங்கெல்லாம் இல்லாமல் எப்படி நீ? அவங்க நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்கடா. இல்லை, அவங்க இல்லாமல் அவங்க வரட்டும். இல்லை, என்னால் இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம். ரேணு, ஆர் யூ சீரியஸ்? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு அவங்களும் முக்கியம், நீயும் முக்கியம். என்னால் உன்னை ஹர்ட் பண்ண முடியாதா? என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை புரிஞ்சுப்பாங்க. இல்லை, இப்போ வேண்டாம் சொல்லும். அவங்கெல்லாம் வரட்டும். கொஞ்சம் சொல்கிறத. அதான் நான் சொல்கிறேன்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி சரிடி, கோவப்படாத. கல்யாணம் பண்ணிக்கலாம்டி பொண்டாட்டி. அப்போ வாங்க எல்லாரும் போவோம். ஏய், ஏன் எல்லாரும் எங்கே போகிறீங்க? நாங்கள் என்ன உங்களை மாதிரியா வேலை வெட்டி இல்லாமையா இருக்கும்? எங்களுக்கு கல்யாண வேலைலாம் தலைக்கு மேலே இருக்குப்பா. நீங்கள் போயிட்டா என்ன யார் கூட்டிகிட்டு போவா? அதான் இவ்வளோ நேரம் நீ ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியலையாக்கும். உன் புருஷனே உன்னை கூட்டிகிட்டு போவார். நாங்கள் கிளம்புறோம். பாய். அம்மா, அப்பா, அங்கிள், ஆண்டி எல்லோரும் வாங்க போகலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சுகானா, வா நம்ம போவோம். அட பாவிங்களா. ஏய், என்னடா நின்றுட்டே இருக்க? வா வந்து உட்காரு. இப்படி 2 பேரையும் பொண்டாட்டிக்கு நடுவில் பக்கத்தில் உட்காந்துருந்தா நான் இங்கே போய் உட்காருது. இதோ அங்கே இடம் இருக்கும் பாரு, அங்கே போய் உட்காரு. அந்த இடம் உனக்கு கரெக்டாக இருக்கும். டேட் என்னடா, நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எங்கள் மருமகளையே பார்க்குறோம். உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாதா? நீ டெய்லியும் தானே பேசிகிட்டு இருக்க. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசணும் உனக்கு பொறுக்கலையோ? சரி, பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லா கதையடிங்க 3 பேரும் சேர்ந்து. அம்மா கொஞ்சம் தள்ளு. பா மணிதான், கொஞ்சம் தள்ளு. எதுக்குடா? சொன்னா செய்யி, கொஞ்சம் தள்ளு. போதுமாடா? இது போதுமா? ஏய், ஏந்திரி. எதுக்கு? ஏந்திரின்னு சொன்னேன். உங்கள் மருமக மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் கூட தான் இருப்பா. அப்போ கூட முக போடுங்க. இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன். டேய் விடுடா. கத்தாம வா, இல்லை அவ்வளோதான் நீ. அத்தை மாமா, இவரை விட்டு எனக்கு கீழே இறக்கி விட சொல்லுங்கள். டேய் பார்த்துடா, பத்திரமா தூக்கிட்டு போ. என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? டேய் இறக்கி விட்றா. பார்க்கலாம். செல்லோ, என்னடி சைலண்ட்டாக வர? போமா என் மேலே. ஆமாம் போ. ஏண்டி இவ்வளோ நேரம் எதுக்கு என்கிட்ட பேசாமல் வந்து? அதுக்கு தான். லூசு கொண்டாடி. என்னடா? ஒன்றும் இல்லை. ஏய், மூட மாத்தாதடி, நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். போடா லூசு. செல்லோ, நீ ஹார்ட் பீட் என்ன சொல்லுது? கேட்குதா உனக்கு? ஒன்றும் சொல்லலை. உன்னை ஒழுங்காக ட்ரைவ் பண்ண சொல்லுது. இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு திலீப் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டான். டேஸ் இப்படியே போச்சு. நெக்ஸ்ட் டே நான் திலீப் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்தேன். திலீப் மட்டும் இல்லை, ரேணு ஃபேமிலி, மது ஃபேமிலி எல்லாரையும் வரவேற்கலாம். செம்மையாக இருந்துச்சு. திலீப் ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு ரவி ஃபோட்டோ பார்த்து ஒரே குழம்பு, ரவி திரும்ப வருவான்னு. அவன் அப்படி சொல்லவும் எல்லார் கண்ணும் கலங்கிடுச்சு. ரேணு அவனை ஒரு வழியாக சமாதானம் பண்ணான். அப்புறம் அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் டேல இருந்து தான் எல்லாருமே கல்யாண வேலையில் பிஸி ஆகிட்டோம்.
ரேணு என்னதான் மேரேஜ் ஒத்துக்கிட்டாலும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு பட் மது அண்ட் சுகானா அவள் கூட இருந்தாங்க. அது அவளுக்கு கொஞ்சம் அதெல்லாம் இருந்துச்சு. டேஸ் அப்படியே போக கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பாக நடந்துச்சு. பட் ரேணு யாரும் கண்டுக்கவே இல்லை. மேரேஜ் ஷாப்பிங் கூட அவளை கூட்டிகிட்டு போகல. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை. திடீர்னு 2 days கரண் நான் ஃப்ரெண்ட் கூட பிக்னிக் போகிறேன்னு போயிட்டான். ரேணு மதுக்கு கால் பண்ணான். அவனும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ரேணு மது அம்மா கால் பண்ணான். மதுவும் அவள் அப்பாவும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 days ஆகும்னு சொன்னாங்க. திடீர்னு ரொம்ப பிஸியாக இருந்தான். ரேணு அப்போது எல்லாரும் பிஸியாக இருக்காங்கன்ட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரேணு செம்ம கோவப்பட்டு அவள் அம்மா கிட்ட போனான். அம்மா என்னடா என்னம்மா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு கல்யாணமா இல்லையான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. மேரேஜ் ஷாப்பிங்னு என்ன எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை. உன் மாப்பிள்ளை என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டான். என்னம்மா நடக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மாவுக்கு வேலை இருக்குது, அப்புறம் பேசுகிறேன் சரியா? போங்க போங்க, நான் யார்ட்டையும் பேச போகிறதில்ல. வாசு சுகானா கால் பண்ணால் பிஸியாக இருக்கோன்றான். இவன் கரண் எங்கே போனானே தெரியல. யாருமே என்கிட்ட பேசலை. நானும் இனிமேல் யார்ட்டையும் பேச மாட்டேன். நான் போகிறேன். நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு ஏன்டி இவ்வளோ கோவப்படுறேன்? எனக்கு என்கேஜ்மெண்ட்னா ஒன்று வேணாம், நான் போகிறேன். போங்க. உனக்காக தான் சொல்லுவோம், நாங்கள் எல்லாரும் சீக்கிரட்டாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ கோவப்படுவேன், அப்புறம் சந்தோஷப்படுவேன். பார்ப்போம். ஐயோ அம்மா. ஏய் மகனே, கத்துன குன்று படுத்து நடிச்சு சொல்லிட்டேன். ஐயோ மாமா, படிக்குது மாமா. ஏண்டா நான் தான் வரேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன கத்துறேன்? மாமா நீங்கள் திடீர்னு பின்னாடி வந்து டெய்னு சொல்லணும், நான் பயந்துட்டேன் மாமா. நல்ல வேலை யாரும் வரல. எல்லாம் தூங்கிட்டாங்களா? எல்லாம் நீங்கள் கொடுத்த பேச்சுலர்ஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. என் அம்மா அத்தை வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷனில் ஆட்டம் போட்டு டயர்டாக இருக்காங்களாம். ஸோ எல்லோரும் நல்லா தூங்குறாங்க. நல்லா தான் போச்சு. அம்மா பார்ட்டி எப்படி இருந்துச்சு? சூப்பர் மாமா, செமையாக இருந்துச்சு. டேய் போதுண்டா, பரவாயில்ல காட்டாத. நான் போய் ரேணுவை பார்க்கணும். தள்ளு. 2 weeks அவகிட்ட சரியாக பேசவே இல்லை. என் மேலே செம்ம கடுப்பில் இருக்கா. கால் பண்ணா அட்டன் கூட பண்ணலை. சரி போய் பாருங்க, ஆனால் பேசக்கூடாது சரியா? ஏண்டா? நீங்கள் இப்போ போய் பேசினா அவள் கோவத்தில் கத்தி ஊரை கூட்டிடுவா. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நான் அவ்வளோதான். சரிடா. ஆமாம், நாங்கள் தான் மேரேஜ் வரைக்கும் பிஸியாக இருந்தோம். நீங்கள் என்ன வேலையில் பிஸியாக இருந்தீங்க? வாசு அண்ணா சொன்னார், அவர்கிட்ட கூட சரியாக பேசவே இல்லை, வீட்டுக்கு லேட்டாக தான் வரீங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அது நாளைக்கு உனக்கே தெரியும். இப்போ தள்ளு, நான் போய் ரேணுவை பார்க்கணும். போங்க போங்க, யாரும் வேணாண்ணா. ஐயோ மாமா. ஐயோ மாமா, யாரோ வராங்க, சத்தம் கேட்குது. யாரும் இந்த நேரத்தில்? ஐயோ மாமா, யாரும் வராங்க மாமா, போங்க மாமா ப்ளீஸ். டேய் நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லைடா. அத்தை மாமலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. இருடா நான் பார்த்துட்டு போகிறேன். ஐயோ மாமா, அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ரிலேட்டிவ்லாம் இப்படி இல்லை மாமா, அவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல. ப்ளீஸ் மாமா, இன்னும் 2 days வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கூட தானே இருக்க போகிறா. ப்ளீஸ் இப்போ கிளம்புங்க. அட போடா, நீ எல்லாம் ஒரு மெத்தானா. நான் போகிறேன். சாரி மாமா. இட்ஸ் ஓகேடா. யாருடா வந்தது? எங்கே இருக்காங்க? கிச்சன் கிட்ட போங்க, அவங்க வரத்துக்குள்ளே நீங்கள் போயிருங்க சீக்கிரம். சரிடா பாய். நான் ரேணுவை பத்திரமா பார்த்துக்குவோம். அதை நான் பார்த்துக்கிறேன். காரை ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தம் வராமல் பார்த்துக்கோங்க சரியா? ஆமாம், வீட்டுக்கு தானே போகிறீங்க? இல்லைடா, மேரேஜ் ஹாலுக்கு போகிறேன். வாசு அங்கே தான் இருக்கான். ஸோ சரி சரி மாமா, பார்த்து போங்க. பாய். ரொம்ப சந்தோஷம். பாய்டா. பாவம் மாமா. என் மாமா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. யாராவது வந்து கெடுத்து விட்டுறாங்க. பாவம், அவர் அக்காவை பார்க்காமலேயே போகிறாரு. சரி நம்ம போவோம். இது யார் இந்த டைமில்? இப்போ யார் வந்திருக்கா? சரி போய் பார்ப்போம். போன மாமாவே டென்ஷன் ஆகி திரும்ப வந்துட்டாரா என்ன? பாவ் நீயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி நேற்று எடிட் பண்ண செக்கிங்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் ஒரு சில சாங் இதனால் ரொம்ப காப்பிரைட் ஆகி அப்லோடே ஆகலை. ஸோ ஒரு 30 minutes கிட்டே ரெடி பண்ணேன். அதை நான் வந்து ஃபுல்லாக என்னால் கரெக்டாக ப்ராப்பராக எடிட் பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 or 11 minutes எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பேலன்ஸ் நான் நாளைக்கு இன்றைக்கி உட்காந்து நல்லா ப்ராப்பராக எடிட் பண்ணி நாளைக்கு ஃபுல் எபிசோட் போட்டுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அண்டு ஸ்லைட்டாக போரிங்காக தான் இருக்கும். பட் இனிமேல் வர என்கேஜ்மெண்ட் மேரேஜ் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.